அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோரேமான் நோபிட்டா ரெசிடென்ட் ஈவில் ஃபேன்மேட் காமிக் ஸ்டோரி பார்ட் 2 அன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன பகுதியில் நோபிட்டா ஸ்கூலுக்கு சேர்ந்தாமல் நம்ம பார்த்துருந்தோம். நோபிட்டா ஸ்கூல் கிட்ட வரான். என்ன இது ரொம்ப களைப்பாக இருக்கே, இங்கே நடந்தவருக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் ஓய்வு வைக்கலாம் சொல்லி பின்னாடி ஒரு சத்தம் என்ன சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி ஜாம்பிஸாக இருக்குது. நோபிட்டா இது இருக்கு சொல்லி நான் மாட்டேனே, இதுக்கு நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறேன், இதுக்கு தப்பின்னு சொல்லி நோபிட்டா என்ன பண்ணால் அங்கே ஓட ஆரம்பிக்கிறான். நோபிட்டா ஸ்கூலுக்குள்ளே வந்தான். ஸ்கூலுக்குள்ள ஜாம்பிக்கிட்ட போய் தப்பிச்சுன்னு சொல்லி நோபிட்டா திருப்தி ஆகிதான் தப்பிச்சுன்னு சொல்லி திருமோசி விதமோது தான் நோபிட்டா ஸ்கூல் கபடியும் தலையையும் ரத்தத்தை சொல்லி காமிக்கிறான். இன்னும் ரத்தங்க சொல்லி நோபிட்டா பார்க்குறான். இப்போ இங்கே யாரும் இருக்கா சொல்லி நோபிட்டா பூஞ்சி நடக்க இப்போது மெடிக்கல் ரூமை யாரும் இருக்க சொல்லி நோபிட்டா காமிக்கிறான். ஒருவேளை ஜாம்பிஸாக இருக்கும் சொல்லி நோபிட்டா பண்ணால் அந்த கண்ணை எடுத்துக்கிறான். மெதுவாக நோபிட்டா கதவை திறக்க திடீர்னு ஒரு கம்பு நோபிட்டா அட்டாக் பண்ணுவாரு. அட்டாக் பண்ணோட அப்படியே நின்றுது. யாரா ஆச்சா சரி நோபிட்டா பார்த்தா நோபிட்டா ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் மெடிக்கல் ரூமை இருக்காங்க. சூனியாவும் ஒன்றா மாதிரி பையன் தப்பிப்பா சொல்லி நினச்சி பார்க்க நோபிட்டா. ஒருவேளை நீ தப்பிச்சிட்டா அப்படின்னு சூனியா சொல்ல சுசுகாவும் நம்ம எல்லாம் நல்லா இருக்கும் அது நம்ம போகிறோம் சொல்லி சுசுகா சொல்லலாம். அப்போ தான் நோபிட்டா டெக்கிசுக்கி பார்க்கான். டெக்கிசுக்கியை பார்த்து நீயும் தப்பிச்சியா டெக்கிசுக்கி சொல்ல அப்போ தான் நோபிட்டா மிடோரிக்காவா சைனா சொல்லி பொண்ணை பார்க்குறான். நோபிட்டா அந்த பொண்ணை பார்த்து நீங்கள் மாணவ தலைவி மிடோரிக்காவா சைனா சொல்லி கேட்க அந்த பொண்ணும் ஆமாம் நானும் மிடோரிக்கா சைனா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அறிமுகப்படுக்குது. மிடோரிக்காவாவும் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு, அதுக்காக நான் அவங்ககிட்ட மதிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல நோபிட்டாவும் சரி பரவாயில்ல அப்படி சொல்லிவிடுவான். நீங்கள் யாராச்சும் போலீஸ்க்கு தகவல் கொடுத்தீங்க சொல்லி நோபிட்டா கேட்க அதுக்கு டெக்கிசுக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக நினச்சோம். அங்கே இங்கே பாதுகாப்பாக சொல்லி போன பார்த்தது அது பாதுகாப்பாகவே இல்லைன்னு சொல்லலாம். அங்கே எல்லா போலீஸ்காரும் செத்து காண்டிருந்தாங்க. ஆனால் அங்கே இதுக்கு பிரயோஜனம் இல்லை சொல்லி நாங்கள் எல்லாம் வந்துட்டோம் எந்திரிச்சியா சொல்லலாம். இதெல்லாம் நம்ம டோரேமானுக்கு தீவிர இருக்கமோ சரிலாம் நினைஞ்சிச்சு. இது இங்கே நம்ம எப்போ தப்பிச்சாகணும், இதெல்லாம் நமக்காக ஆபத்து ஜியான் சொல்லலாம். சூனியாவும் இங்கே ரொம்ப நேரமாக சேஃபாக இருக்க முடியாது, எப்போ வேணால் ஜாம்பிஸ் இங்கே வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் காட்டுக்குள்ளே போய் வந்துக்கலாம், முடிஞ்சால் ஜாம்பிஸ் அங்கே வா அப்படி சூனியா ஐடியா கொடுக்கான். டெக்கிசுக்கியும் நீ சொன்ன ஐடியா இருக்குது, ஆனால் நம்ம இப்போ போக வேணாம், இந்த ஸ்கூல் யார் இருக்கா சொல்லி பார்ப்போம், அவரை நம்ம சேர்த்து கூட்டி போயிடலாம் அப்படின்னு டெக்கிசுக்கியும் சொல்லலாம். அப்போ தான் நோபிட்டா சுசுகா கை துப்பாக்கி இருக்க சொல்லி காமிக்கிறான். துப்பாக்கி இங்கே கசி நோபிட்டா கேட்க அதுக்கு சூனியா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னால அங்கே செத்துக்க அந்த போலீஸ்காரங்க துப்பாக்கின்னு சூனியா சொல்லலாம். நோபிட்டாவும் இங்கே தப்பிக்கும்னு சொல்லி பயத்தையும் யோசனையும் இருக்கான். மொட்டை ஊரே ஜாம்பியாஸ் இப்போ நரகமாக ஆயிடுச்சு. போலீஸ்க்கு நாங்கள் கால் பண்ணோம், ஆனால் எதுக்கதை இப்போ இங்கே யாருமே இல்லை, இப்போ ஜாம்பிஸ்கிட்ட நம்ம தப்பிக்கணும், இதான் நமக்காக பிரச்சனை சொல்லி டெக்கிசுக்கி சொல்லலாம். ஜியானோ சூனியா பிடிச்சி சூனியா ஏன்டா அப்படி இருக்க, இந்த ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ ஏன்னா மட்டும் தள்ளி நிற்கிற, பிரச்சனை எதிர்கொள்ள சொல்லி சொல்கிற சூனியாவும் ஐயோ அம்மா என்னை விடுங்க சொல்லி சொல்லலாம். ஜியானோ இது வீடியோ கேம் வேறு மாதிரிதா, இதை நம்ம ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்னு ஜியானு சொல்ல அதுக்கு சூனியா இது வீடியோ கேமாதா இது சொல்லி புலம்பிட்டு இருக்கான். டெக்கிசுக்கியும் நான் சொன்ன கருத்து யாருக்காவது முதல் பாருந்தா தாராளமாக சொல்லலாம். சைனா உங்களுக்கு தான் முதல் பாதுகாப்பு சைனா கேட்க சைனா எனக்கு என்ன வேறுபாடும் இல்லை, உங்கள் திட்டத்தை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சைனா சொல்லலாம். சரி நானும் சுசுகா டீமாக இருந்து யாருக்காச்சும் தேடிட்டு இருக்கோம், நீங்களும் நோபிட்டா டீமாக யாருக்கும் தேடுங்க டெக்கிசுக்கி ஐடியா கொடுக்கான். ஜியானோ ஏதாவது ஜாம்பி வந்தால் இந்த கம்பாரிசரை அடிக்கேன் அப்படின்னு சொல்லி ஜியானு சொல்லலாம். டெக்கிசுக்கியும் சரி நாங்கள் கிளம்புறோம், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணோம், இல்லை நீங்கள் கால் பண்ணி சொல்லி டெக்கிசுக்கி கிளம்பி போகலாம். சைனாவும் கையை கண் எடுத்துட்டு நோபிட்டா கூட போகலாம்.
2 பேருமே இந்த ஸ்கூலில் வந்து யார் இருக்காங்க சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போது வந்து கிளாஸ் ரூம் வந்து அடையாங்க. இந்த கிளாஸ் ரூமுக்காக வந்து மெல்லம் வந்து திறக்க நோபிதாவோட ஃப்ரெண்டான அருணும் ஒருத்தன் ரத்த வெட்ட வந்து உட்காந்து இருக்கான். நோபிதா அவன்கிட்ட போய் என்ன ஆச்சு, ஏன்னா இப்படி ரத்த வெட்ட இருக்க, என்ன ஆச்சு நோபிதா வந்து கேட்க அதுக்கு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்கூலில் வந்து பயங்கரமான ராட்சச பச்சோண்டி வந்து சுற்றி இருக்குது, அதான் என்னை வந்து இந்த ஆக்கிடுச்சு. நோபிதா இங்கேயும் வந்து தப்பிச்சு போயிடு, அந்த ராட்சச பச்சோண்டிக்கிட்ட நீ மாட்டிக்காத என்று சொல்லி வந்து போயிடான். நோபிதா வந்து அருணும் சரி கூப்பிட நோபிதா ரொம்ப கவலைப்பட்டான், என் நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லி. அப்போமா வந்து என்ன பண்ணாங்க, கவலை மூடிட்டு போகிறாங்க. சைனாவும் இந்த ஸ்கூல் வந்து நமக்கு சேஃப் இல்லை சொல்லி புலம்பிட்டு இருக்க நோபிதா வந்து சைனா நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவேன், அதை நீங்கள் கேட்பீங்க சொல்லி நோபிதா வந்து கேட்க சைனாவும் என்ன நோபிதா சொல்லி கேட்க நோபிதா வந்து நான் எப்போயும் வந்து பயந்துட்டும் அடிக்கடி ஏமாந்துட்டு நான் இருப்பேன், அதான் என்கிட்ட இருக்க அந்த மைனஸ்ஸு, எப்போ வந்து வீக்காக இருப்பேன் என்று நோபிதா வந்து சொல்லலாம். இனிமேல் நான் அந்த மாதிரி வந்து இருக்க மாட்டேன், என் நண்பருக்காக வந்து இப்போ முதல் உரிமை வந்து கொடுப்பேன், அவங்க உயிரை நான் காப்பாற்ற, எனக்கு ஏதாவது ஆச்சா வந்து நீங்கள் தப்பிச்சு வரீங்க, நான் வந்து உங்களுக்கு காப்பாற்றுவேன் வந்து நோபிதா வந்து சொல்ல அதுக்கு சைனா வந்து இல்லை நோபிதா அப்படி பேசாதீங்கன்னு சொல்லலாம். நோபிதா தன்னுடைய நண்பனை பற்றி யோசிச்சுருந்தான். அருவுக்கு இருக்க காயம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது, அதை பார்க்க அப்படி ஏதோ கடி மாதிரி இருக்குது, அதுவும் பெரிய கடியா, கண்டிப்பாக வந்து இந்த ராட்சச பச்சோண்டியோட கடியாக இருக்குது சொல்லி நோபிதா வந்து புரிஞ்சுக்கலாம். 2 பேர் வந்து நினைட்டு இருக்க நோபிதா எல்லா கிளாஸுக்கு போய் பார்த்தான், யார் உயிர் இருக்காங்க இல்லையா சொல்லி போய் தேடிட்டே இருந்தான். ஆனால் எல்லாரும் வந்து பிணமாக வந்து இருந்தாங்க, யாரும் உயிர் இல்லை, அதோட அவங்க காயம் ரொம்ப ரொம்ப ஆழமாக இருந்துச்சு, கண்டிப்பாக வந்து இந்த ராட்சச பச்சோண்டியோட வேலையாக இருக்குன்னு சொல்லி நோபிதா வந்து புரிஞ்சுக்கிறான். நோபிதா இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கும் வந்து கால் பண்ணி சொல்லலாம் சொல்லி கால் பண்ணான், யார் உயிர் இல்லை சொல்லி. அதாவது அந்த ராட்சச பச்சோண்டி இந்த விஷயத்த வந்து சொல்லலாம். அதை கேட்டு எல்லாம் கொஞ்சம் பயந்து இருந்தாங்க, அது வந்து இங்கேயும் வந்துமா சொல்லி நம்ம தேடி. சைனா ஒரு நோட்டை வந்து எல்லா விஷயத்த வந்து எழுத்து இருக்கான், இந்த நோட்டு யாருக்கே வச்சா அவன் வந்து வச்சு நல்லா தப்பிப்பாங்கன்னு சொல்லி 2 பேர் வந்து பேசி நடக்க நோபிதாக்கும் சைனாவுக்கும் வந்து ஒரு சத்தம் கட்டுச்சு. அந்த சத்தம் வந்து மேலே வந்து தெரிஞ்சுக்காங்க. 2 பேர் வந்து படிக்கட்டு மேலே ஏறி கரைக்கிட்ட வந்து கரை வந்து திறக்க பார்த்தா நோபிதா வந்து அழிச்சு ஆகலாம். என்னன்னா டோரேமான் வந்து அங்கே இருக்கான். நோபிதா டோரேமான் வந்து பார்த்து டோரேமானையும் சாக சொல்லி கேட்க டோரேமான் வந்து நோபிதா ரோபோட்டா எப்படி நான் சாகன்னு சொல்லி டோரேமான் வந்து சொல்லலாம். சரி நீ தான் வந்து இருக்கல, நீ வந்து என்ன பண்ண பேம்பு காட்டையும் இனிமேல் டோரையும் வந்து எது நம்ம அப்போ இது மாதிரி தப்பிச்சு போயிடான் நோபிதா வந்து ஐடியா கொடுக்க அதுக்கு டோரிமான் வந்து அப்போ நோபிதா டோரிமான் பாக்கெட்டை பார்த்து உன் பாக்கெட் என்ன செய்ய நோபிதா வந்து கேட்க அதுக்கு டோரிமான் வந்து உங்கள் அம்மா கூட போகிற சண்டையை வந்து பாக்கெட் வந்து கிஞ்சுதா, கிட்ட எப்போ வந்து இந்த ஆர்கன் மட்டும் தான் இருக்குது, என்ன திவசம் இருக்க முடியாது அப்படின்னு டோரிமான் வந்து சொல்லலாம். இருக்க முடியாதா, அப்போது இங்கே என்ன பாக்கெட் இருக்கும்ல அதை எடுத்துக்கணும் சரி நோபிதா கேட்க டோரிமான் வந்து அது தேடி பார்த்தாரு கிடைக்கிறத சொல்லலாம். அந்த ஜாம்பிஸ் வந்து மனுஷன் வந்து மோகம் பிடிச்சா வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு, ஆனால் அதுக்கு வந்து என்ன வந்து கண்டுபிடிக்கல, ஏன்னா வந்து நான் மனுஷன் இல்லை. டோரேமானும் நோபிதா வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து இருக்க அப்போ சைனா அங்கே வந்து நான் வந்து மெடிக்கல் ரூமுக்கு வாங்க, அங்கே அசுவோ என்ற பையனுக்கு வந்து பிளட் லாஸ் ஆகிருக்கு, அவனுக்கு பிளட்டு கொடுக்குறோம் வாங்க போக சொல்ல இவங்க 3 பேர் வந்து காம்ப. அப்போ நோபிதா வந்து ஒரு கதவை பார்க்க, அந்த கதவை வந்து ஒரு வினோதமாக ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. நோபிதா அதுக்குள்ளே வந்து ஜாம்பி இருக்கோமோ எல்லாம் வந்து யார் இருப்பான்னு சொல்லி நோபிதா என்ன பண்ணால் உள்ளே போக முடிவு வைக்கலாம். நோபிதா சைனாவையும் டோரேமான் வந்து பார்த்து நீங்கள் 2 பேர் வந்து போங்க, நான் வந்து இந்த ரூமுக்குள்ளே யாருக்காச்சும் பார்க்குறேன் அப்படி சொல்லி நோபிதா வந்து உள்ளே போகலாம். நோபிதா வந்து உள்ளே வந்து போகலாம், உள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை. இன்னும் யாருமே இல்லை சொல்லி நோபிதா வந்து பார்த்து இருக்கும் போது தான் அப்போது திடீர்னு ஒன்று தாவி வரும். என்ன சரி நோபிதா வந்து திரும்பி பார்த்தா ராட்சச பச்சோண்டி வந்து முன்னாடி வந்து நிற்கும். இந்த பச்சோண்டியாக வந்து அருவையும் மற்றையும் வந்து தாக்கி சொல்லி நோபிதா வந்து புரிஞ்சுக்கிறான். ராட்சச பச்சோண்டியும் நோபிதா வந்து 2 பேர் ஃபேஸ் ஆஃப் பண்ணி நிற்க இதோட இந்த கதை வந்து முடியுது.